வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் வகுப்பறையில் பிள்ளைங்களுக்கு ஆக்டிவ் பிஹேவியர் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் அப்ரோப்ரியேட் பிஹேவியர், அதை நம்ம சரிப்படுத்தணும், அது நல்லபடியாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர் எது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரியும். ஆனால் நம்ம பிஹேவியர் ஸ்கூலில் எப்போவுமே எது சரியோ அதை மட்டும் முதல்ல நல்லபடியாக தெரிஞ்சுட்டா அதுலேருந்து சரியிலேருந்து மாறுபட்டு இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஓவர் த பீரியட் வி கேன் லேர்ன் டு கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால் இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், துளி துளியாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி வி கேன் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து எது அப்ரோப்ரியேட் பிஹேவியர் மட்டுமோ அதை மட்டும் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைங்க என்ன வகுப்பறையில் எப்படி இருப்பாங்க, அது டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கணும். டீச்சர் வந்தோடனே ஒரு டீச்சரும் சொல்லுவாங்க, இந்த பீரியடு முடிஞ்சோடனே டீச்சருக்கு க்ரீட் பண்ணி தேங்க்யூ மிஸ் சொல்லணும். வரும்போது குட் மார்னிங்கோ, அது ஆஃப்டர்நூன் பீரியடாக இருந்தால் குட் ஆஃப்டர்நூனோ அதை சொல்லி அவங்கள க்ரீட் பண்ணணும். ஏன்னா பெரியவங்கள க்ரீட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல பிஹேவியர். அது வகுப்பறையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் அது அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஸ்கூலில் இருக்கும்போது அப்படி க்ரீட் பண்ணணும். வீட்டில் இருக்கும்போது வாட் இஸ் ஆப்ட் பிஹேவியர், அப்ரோப்ரியேட் பிஹேவியர் இந்த ஏஜ் குரூப் பிட்வீன் 8 and 10 அப்படின்னு சொன்னால் அந்த ஏஜ் குரூப்பில் எதெல்லாம் ஆப்டுனா வீட்டில் வந்தால் பெரியவங்களுக்கு வந்தால் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு க்ரீட் பண்ணணும். இப்போ ஆனால் என்ன செய்கிறாங்க பிள்ளைங்க, யாராவது வந்துட்டாக்க அவங்க போய் அவங்க ரூமில் உட்காந்துக்கிறாங்க. அப்படி இல்லை, பெரியவங்க வந்தால் பெரியவங்களை க்ரீட் பண்ணிவிட்டு நமஸ்தே சொல்லிவிட்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம எத்தனை கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் எங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ அப்படி, ஏன்னா அவங்க அப்படியா வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க, அதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாம், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி எதெல்லாம் ஆப்டு அப்படின்னா அந்த வயதுக்கு 8 and 10 இயர்ஸ்க்குள்ளே எதெல்லாம் அப்ரோப்ரியேட் பிஹேவியரோ அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம இது எல்லாத்தையும் வீட்லேயும் சொல்லிக் கொடுக்கணும், வகுப்பறையிலையும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னோம். அப்போ அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் ஹோம், யூ ஷுட் மிங்கிள் வித் பீப்புள். வீட்டில் இருக்கிறவங்களோட பேசணும், பழகணும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்மளே எங்கேயான வெளியில் போனால் ஐ எம் ரெடி டு சப்போர்ட் அம்மா அப்படின்றத அம்மாவுக்கு தெரியப்படுத்தணும். அம்மாவே தெரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக அம்மா நம்மக்கிட்ட வேலை வாங்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும். ஆனால் தெர் ஆர் பீப்புள், அம்மா எனக்கு பிஸியாக இருக்கிறாங்க, அவங்களும் ஒரு ஆஃபீஸ் போகிறாங்க, வீட்டுக்கு வந்துட்டு நிறைய வேலை செய்யணும். காலையில் அலுவலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய வேலை செய்யணும். நம்மளும் சீக்கிரமாக ஸ்கூல் போனோம் அப்படின்னா அம்மாவுக்கு எதனா ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற கேட்கணும். ஏன்னா அந்த ஹெல்பிங் டெண்டன்சி கூட சொல்லி கொடுத்து தான் வரும் டு பிகின் வித். அதுவாக வாலண்டியராக பண்ணுறதுக்குன்னு சொன்னால் அப்போ அடோலசன்ஸ் தாண்டி இருக்கணும். 20 வயசுல தான் வாலண்டியராக பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் அப்படின்னா இந்த அடோலசன்ஸில் ஏற்கனவே அது ஒரு லேசினஸ் இருக்கும், ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளுக்கு இது சரியில்லை அது சரியில்லை எல்லாமே சரியில்லைதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க அடோலசன்ஸில். அதுக்கு முன்னாடி அடோலசன்ஸ்க்கு முன்னாடி பியூபர்ட்டிக்கு முன்னாடி எது நம்மளுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் பிடிக்கும். சில சமயத்தில் வீட்டில் ரொம்ப வசதி இருக்குது, பணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம இதில் வாங்கலாமா அதில் வாங்கலாமா, ஹவு டு ஸ்பெண்ட் திஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு தே ஆர் நாட் earning, how it has been, how we have saved this much money அவங்களுக்கு தெரியாது. அதனால் எப்படி செலவாக்குறது அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த அடிப்படையில் வரும்பொழுது அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் ஹோம், அப்பா என்ன சொல்லித்தராங்களோ அதை கேட்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு சலுகையாக இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த சலுகை அவங்களோடக்கு என்ன உண்டு அப்படின்றதுனால அப்போ அந்த ஆக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல யூ ஸ்டடி வெல், ஷோ யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னா அந்த ப்ராக்ரஸுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும். ப்ராக்ரஸ் தகுந்த அளவுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் தனிப்பட்ட முறையில் அன்பு, பரிவு, பாசம் அதுக்கு எந்த டேகும் கிடையாது, அதுக்கு எந்த கனெக்ஷன்ஸும் கிடையாது, அது எல்லாமே உண்டு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக என்ன கிடைக்கும், அது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். அதனால் பரிவுனால ஒரு குழந்தைய பண்படுத்த முடியும்ன்றதுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய உதாரணமாக இருக்கும். பரிவுனாலேயே ஒரு குழந்தைய சிறப்புப்படுத்த முடியும், அன்புனாலேயே அவங்கள என்ன பண்ணலாம், அந்த உலகத்தையே ஆள வைக்க முடியும். அது ஒரு மிருகங்களை வளர்க்குறதுக்கு தான் இல்லை, முதல்ல அதெல்லாம் அப்புறம். 6 அறிவு உள்ள நம்ம குழந்தைகளை நம்ம சிறப்பாக வளர்த்துட்டா அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இது என்ன பண்ணணும், ஓவர் த பீரியட் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் வரும். லேர்னிங் பை இமிட்டேஷன்ற அந்த வார்த்தையை எப்போ நம்ம என்ன பண்ணணும், மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளோட நடை உடை பாவனைகளை சிறப்புப்படுத்தினா வீட்டில் இருக்கிறவங்க அந்த அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் ஹோம்
அது இருக்கணும். அம்மா கூப்பிட்டா உடனே வாட்மா அப்படின்னு கேட்கணும். அவங்க பாட்டு கூப்பிட்டு இருப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு கேட்ஜெட் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னால் அம்மா கூப்பிட்டா உடனே என்ன பண்ணல, நம்ம கேட்கல, என்ன வேணும்பா ஏஸ் ஐம் கம்மிங் அப்படின்னு நம்ம சொல்லலேன்றது மட்டும்தான் நிறுத்தம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அம்மா எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு பார்க்கணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே நம்மளை தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காலுக்கு உதாசீனமாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கூப்பிட்ற நேரத்தில் அவங்க உதாசீனமாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லை, அம்மா நம்மள அவசியத்துக்கு தான் கூப்பிடுவாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸையும் பிள்ளைங்க மனசில் நம்ம ஏற்படுத்தணும். அதனால அப்ரோப்ரியேட் பிஹேவியர் ஆன் போத் த சைட்ஸ், பேரண்ட்ஸ்கிட்டே இருக்கணும், பிள்ளைங்கள்ட்ட இருக்கணும். பிள்ளைங்கள்னு சொல்லும்போது இப்போ எங்கேயுமே ப்ளூரலே கிடையாது. நிறைய வீட்டில் ஒரே ஒரு சைல்டு தான், ஒரு பாய் இல்லாட்டி ஒரு கேர்ள். அதனால் அந்த குழந்தையும் சிறப்பாக வளர்க்கணும்னு சொன்னால் அதுக்கு பெரிய பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் ஹஸ் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட் பை த பேரண்ட்ஸ் அட் ஹோம். அதனால் நிச்சயமாக இந்த அப்ரோப்ரியேட் பிஹேவியரை வீட்டில் எப்படி இருக்கிறாங்களோ பெரியவங்களுக்கு மரியாதையாக அவங்க எழுந்து நின்றா கூடவே சொல்லி எல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி வகுப்பறையிலே இந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து வரும். அதனால் வகுப்பறையில் ஒரு நல்ல மாணவனாகவோ இல்லை நல்ல மாணவியாகவோ திகழ்வதற்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நிச்சயமாக அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அட் ஹோம் ஆர் டு பி இன்கல்கேட்டட் ஃப்ரம் த ஏஜ் 8 years onwards. ஸோ அந்த 8லேருந்து 10 வயசுக்குள்ளே நல்ல பழக்க வழக்கங்களை சிறப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னா வெற்றி நமதே அப்படின்ற அளவில் நம்ம பிள்ளைங்களை வளர்க்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.